அபி குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸில் வந்து ஹாட் ட்ரிங்க்ஸை கலந்து அபியை வந்து எப்படியாவது வந்து ராகு கூட சேர விடக்கூடாது, 2 பேருக்கும் பிரச்சனை வரணும்னு சொல்லிட்டு முரளி பிளான் பண்ணி செய்கிறாரு. இதனால் அபி வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி போதை நிலைக்கு போயிடுறாங்க. அடுத்து அபி என்ன பண்ணுறாங்க, அவங்க சித்தியை வந்து ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. எப்போ பார்த்தாலும் வந்து அணுவை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சித்தி அடிக்க போகிறாங்க, அபியும் அவங்கள அடிக்க போகிறாங்க. அப்போ ராகு வந்து அபியை அடிச்சிடுறாரு. அபி வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறாரு. அபி வந்து அவங்க சித்திக்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சுந்தரி வந்து இவன் மன்னிப்பு கேட்கலனா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ராகு வந்து எங்கள் சித்திக்கிட்ட மன்னிப்பு கேட்கல, இந்த வீட்டை விட்டு போயிடு அப்படின்றாங்க. அதே மாதிரி அபியும் வீட்டை விட்டு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் அபி வந்து வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் ராகு தான். ராகு வந்து அபி தெரியாமல் பண்ணதுக்கு இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்து நம்ம அஞ்சலியும் டென்ஷன் ஆகிடுறாங்க. அஞ்சலி வந்து நீ அபியோடு தான் இந்த வீட்டுக்கு வரணும், அபி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பிக்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. ராகுவும் தேடி போகிறாரு. அந்த டைமில் ராகுவுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதில் வந்து அபிக்கும் அதுக்கப்புறம் கிருஷ்ணாவுக்கும் நடந்த நிச்சயதார்த்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாரு, முரளி அமுச்சு விட்டுறாரு. அதனால் முரளி வந்து இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக ராகு வந்து அபியை தேடி போக மாட்டான், அப்புறம் என்ன அபி நம்மளுக்கு தான் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்து டென்ஷன் ஆகி திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவங்க அக்கா சொன்னது ஞாபகம் வருது. நீ அபியோடு தான் வரணும்னு சொல்லிட்டு சொன்னதால் சரி வேறு வழி இல்லாமல் அவளை தேடி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே அபி வந்து ஒரு மலை பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அங்கே போயிட்டு அபியை கூப்பிட்றாரு. அபி வரமாட்டேங்கிறாங்க. அப்படி நீ வரலைன்னா அப்புறம் அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் வரமாட்டேன், இந்த உலகத்தில் வந்து நீங்கள் சொல்கிறத நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா நீ வந்து இந்த உலகத்தில் இருக்காத, எங்காவது போய் தொலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் ஏன் என்னை வெறுக்கிறீங்க சொல்லுங்கன்றாங்க. சொல்ல மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் தண்ணியில் போய் விழுந்துடுறாங்க. அடுத்து வந்து ராகு வந்து அவங்கள காப்பாற்றிட்டு இங்கே பாரு இப்படிலாம் பண்ண அவ்வளோதான், வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உண்மையை சொல்லலைன்னா இந்த தண்ணியில் குதித்து மறுபடியும் நான் வந்து தவறான முடிவுக்கு போயிடுவேன் அப்படின்றாங்க. உடனே வந்து ராகு அந்த டைமில் உண்மையெல்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரி நீயும் என் மாமாவும் வந்து கட்டி பிடிச்சது நான் பார்த்தேன், உங்கள் 2 பேருக்கு தவறான உறவு இருக்கிறது எனக்கு தெரியும், ஆனால் என் அக்காவுக்கு நீ துரோகம் பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கல, உன்ன மாதிரி ஆள் கூடலாம் எப்படி நான் வாழ முடியும் அப்படின்றாரு. அபி வந்து யோசிக்கிறாங்க. அப்போ இவர் நம்மளை தப்பாக புரிஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, உங்கள் மாமா நல்லவர் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. சரி அப்போது நான் தப்பாக புரிஞ்சுக்கிறேன்னா அப்போ உனக்கும் எங்கள் மாமாக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் காட்டுறாரு. அதை பார்த்துட்டு ஆமாம் நடந்தது உண்மைதான்றாங்க. அப்போ உண்மைதில்லை, அப்போ நீ என் மாமா விரும்பியிருக்கிறது உண்மைதான், இல்லைங்க நான் சொல்கிறது கேளுங்கன்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ராகு கேட்காம உன்னை போய் நான் விரும்ப வேற ஆரம்பித்தேன் அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆமாம் உன்னை நான் விரும்பினேன், மனசார நேசித்தேன், உன் கூட தான் வாழணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் வந்து நீ இவ்வளோ கேவலமானவன்னு தெரிஞ்சோன்னா அந்த ஆசையை நான் தூக்கி போட்டேன், என் மனசில் நீ இல்லை, நான் வரேன், இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிக்காது, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அபி அழுகிறாங்க. அப்போ இவர் என்னை விரும்பினாரா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்காங்க. இப்போ என்னை வெறுக்கிறதுக்கு காரணம் தப்பாக புரிஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து அவங்களுக்கு விருப்பமான முருகர்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. ஏன் முருகா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்த, அவர் ரொம்ப நல்லவர், இவ்வளோ நாள் வந்து அவரை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், அவர் என்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்காருன்ற உண்மை இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சுது. இவ்வளோ நாள் வந்து அவர் வந்து ராட்சசன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ அவர் மனசில் ஃபுல்லாகவே நான் தான் இருந்திருக்கேன், ஆனால் அவர் வந்து என்னையும் அந்த படுபாவையும் பற்றி தப்பாக புரிஞ்சிருக்காரு, அதனால தான் வந்து இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. இப்போ சொல்கிறேன், இந்த நிமிஷம் நீ எனக்கு புரிய வச்சிட்ட அவர் மனசில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாள் வந்து அவர் என்னை வெறுக்க காரணம் என்னன்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்கேன், ஆனால் இப்போ எனக்கு காரணம் தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்னை வெறுக்க மாட்டார், கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மனசை நான் மாற்றுவேன், அவர் கூட நான் சேர்ந்து வாழுவேன், அவரும் நானும் நல்லா வாழத நீ பார்க்க தான் போகிற, என்னை ஆசீர்வாதம் பண்ணு முருகா, எனக்கு வந்து ஆசீர்வாதத்தை கூட நான் வந்து இதில் ஜெயிக்கணும், என் வாழ்க்கையில் நான் ஜெயிக்கிறதுக்கு நீ தான் எனக்கு உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே ஏன்டா இன்னும் வரவே வரல, சொல்கிறா எங்கடா போனா அப்படி சொல்லி கேட்டால் அவள் எங்கே தொலைஞ்சாலும் எனக்கு தெரியாதுன்றாரு. இதை கேட்டு ரொம்ப சந்தோஷமடைகிறாரு முரளி. சுந்தரி சந்தோஷப்படுறாங்க. உடனே அபி வந்துடுறாங்க வீட்டுக்கு. வந்தோட பார்த்து அதிர்ஷ்டம் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படி சொல்கிறாரு. என்னடா இது நான் அவளை கூப்பிட்டு தானே போல, ஏன் வந்தேன்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இவ பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, இவ வந்து ஆளே சுத்தமாக சரியில்லை, இவ எனக்கு தேவை கிடையாது, எப்போ வீட்டு விட்டு போனாலும் அப்போயே வீட்டு விட்டு போயிட்டோம், வரக்கூடாது அவ அப்படின்னு. இப்போ என்னங்க உங்களுக்கு உங்கள் சித்திக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவ்வளோதானே, சின்னத்தை என்னை மன்னிச்சிடுங்கன்றாங்க. எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அவள் தான் மன்னிப்பு கேட்டால போடா அப்படி சொல்லிட்டு திட்டி விடுறாங்க பாட்டி. அப்போ ராகவ் போயிடுறாரு. ரூமுக்கு வந்து அபி போகிறாங்க. அபி பார்த்துட்டு எதுக்காக திரும்பி வந்தேன், நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்ச நாள் நான் அங்கே இருக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல, அதன்படியே நான் இங்கே இருக்கேன், கொஞ்ச நாளில் என் மேலே எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் புரிய வைப்பேன், அது மட்டும் கிடையாது உங்கள் மனசில் இருந்த அந்த காதலை நான் மறுபடியும் எடுத்துகிட்டு வருவேன், நீங்களே வந்து அபி உன் மேலே எந்த தப்புமே இல்லை, நம்ம சேர்ந்து வாழலான்னு கூப்பிடுவீங்க, அந்த நாள் கண்டிப்பாக வரும், அதை நான் வர வைப்பேன்றாங்க. அதிர்ச்சி அடைகிறார் ராகவ். இதோட முடியுது.